அனைவருக்கும் வணக்கம். அமாவாசை அப்படிங்கிறது முன்னோருடைய வழிபாட்டுக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியுங்க. முக்கியமா முன்னோருக்கு உரிய கிரகணமான சூரிய பகவானையும் வழிபாடு செய்யறதுக்கு இந்த நாள் ரொம்ப அற்புதம். அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு சூரியனுக்கு தண்ணீர் படைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நாம் அளிக்கக்கூடிய பிண்ட தானம், தர்ப்பணம், தான தர்மங்களுடைய பலன்கள் நம்ம முன்னோர்களை சென்றடையும் அப்படிங்கிறது தாங்க நம்பிக்கை. முக்கியமாக அமாவாசை திதியில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், கண்டிப்பாக இந்த விஷயத்தை மட்டும் செய்யவே செய்யாதீங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக அமாவாசை நாளில் நம்ம இது மாதிரி செஞ்சால் நம்மளுடைய தலைமுறைக்கே அது புண்ணியமாக சேருமா, அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் அமாவாசை நாட்களில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் மேற்கொள்வீங்க, முக்கியமாக படையல் படைக்கும்போது என்ன மாதிரியான வித்தியாசமான உணவுகளை படைக்கலாம், உங்களுக்கு இந்த மாதிரியான கருத்துக்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது தோஷம் இருக்குது, கெட்ட நேரமாக இருக்குது, யாராவது உங்களுக்கு பில்லி சூனியம் ஏவல் வசியம் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திருக்காங்க, அதனால தான் நம்ம முன்னேறாமல் இருக்கிறோமோ, நமக்கு கஷ்டம் வருதோ அப்படின்னலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பயந்துக்கவே வேண்டாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோருக்கான வழிபாட்டுக்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தோம். இந்த நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு சிரார்த்தம், பிண்டதானம், தர்ப்பணம் இவையெல்லாம் செய்கிறதால நமக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் அமாவாசை திதியில் முன்னோர்களை வழிபடுவது, விரதம் இருப்பது, புனித நீராடுவது, தான தர்மங்கள் செய்வது ஆகியன ரொம்ப சிறப்புக்குரியதாக சொல்கிறாங்க. அதிலும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசை, தை அமாவாசை இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ திதி இருந்தாலும் இந்த அமாவாசை திதி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விஷ்ணு புராணம், மற்ற புராணம், கருட புராணத்தின்படி ஒவ்வொரு மாதமும் தேய்பிரையின் 2வது நாள் துவங்கி சதுர்த்தி வர அனைத்து தேவர்களும் சன்னதியில் இருந்து அமிர்தத்தை அருந்துகிறாங்க அப்படின்னும், அதற்கு பிறகு சந்திரன் சூரிய மண்டலத்துக்குள்ளே சென்று விடுகிறார் அப்படின்னும், அந்த சமயத்தில் சூரியன் வெளிப்படுத்தக்கூடிய கதிர்களுக்கு அமா என்று பெயரா. இதனால தான் தேய்பிரை சதுர்த்திசிக்கு அடுத்து வரக்கூடிய திதியை அமாவாசை திதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய பிண்டதானம், தர்ப்பணம் உள்ளிட்டவற்றில் இருந்து தங்களுக்கு தேவையான உணவை எடுத்து பசியாறுகிறாங்க. இந்த நாளில் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவு மூலமாக மாதம் முழுவதும் திருப்தி அடைகிறாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. குறிப்பாக இது மட்டும் இல்லாமல் அமாவாசை திதி அன்னைக்கு மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வாயு ரூபமாக தங்களுடைய வீடுகளுக்கு வர்றதாகவும் நம்பப்படுது. அந்த சமயத்தில் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது சந்ததியினர் தங்களை நினைத்து தங்களுக்காக தர்ப்பணம், பித்ரு பூஜை போன்றவற்றை செய்திருப்பதை கண்டு மனம் மகிழ்ந்து தங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஆசி வழங்குகிறாங்க அப்படின்னும், இவ்வாறு முன்னோர்களுடைய ஆத்மா மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய அடைய அவர்கள் முக்தி அடைகிறாங்க அப்படின்னும், அதோடு அவர்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் நிறைந்ததாக மாறுது அப்படின்னும், இதனால தான் அமாவாசை முன்னோர்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முக்கியமாக இந்த அமாவாசை நாட்களில் நாம் இன்னும் என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த அமாவாசை வழிபாடு பொதுவாக நம்ம பார்த்தது போல் வருடத்தில் ஒரு 3-4 அமாவாசை மிக பெரும் சிறப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நம்ம தர்ப்பணம் கொடுக்கலாம், அப்படி நம்மளால் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க வீட்டிலேயே கூட முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளையில் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைக்கலாம். இப்படி வைக்கிறதால முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் நமக்கு கிடைக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரித்து தீப தூப ஆராதனைகள் செய்யலாம். சந்தனம், குங்குமம் இட்டு வழிபாடு செய்யலாம். முன்னோர்களை நினைத்து தினமும் காகத்துக்கு உணவிடுவது நம்ம குலத்தையும் வம்சத்தையும் வாழ வைக்கும். அப்படி முடியாதவங்க அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி உணவு வைக்கிறது ரொம்பவே நல்லது.
அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே அவர்களை போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குதுங்க. அதனால் முக்கியமாக நம்ம இந்த அமாவாசையை தவற விடக்கூடாது. முன்னோரை உரிய காலத்தில் வணங்கினா அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக வருடத்தில் 96 முறை தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. அனைத்தையும் நம்ம செய்யலை அப்படின்னா கூட பரவாயில்ல, ஆடி மற்றும் தை மாத அமாவாசைகளில் மட்டுமாவது அவசியமாக நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்யணும். அவ்வாறு தவறக்கூடிய பட்சத்தில் மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னும், ஒருவன் தன்னுடைய பெற்றோரையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வணங்காவிட்டா மற்ற தெய்வங்களை வணங்கி பயன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக முதன்மையாக நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்கிறது தாங்க முதல். அதே போல் அமாவாசை திதியில் நம்ம எறும்பு, பசு, காகம், நாய், பூனை மற்றும் அந்தணர்களுக்கு உணவு கொடுக்கறதன் மூலமாக வயிற்றை நிறைய வைத்தோம் அப்படின்னா கடவுளுடைய ஆசியும் முன்னோர்களுடைய ஆசியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து நாம் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அந்த முன்னோர்களுடைய அம்சமாகத்தான் நம்ம காகத்தை பார்க்குறோம். அதனால தான் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். இப்படி உணவிடுறத வழக்கமாக கொண்டிருக்கோம். அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்துக்கு உணவிட்டு முன்னோர்களுடைய ஆசையை பெறுவோம். அதே போல் மாலையில் வாசலில் மாவிளை தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை, ஜாக்கெட், பழங்கள், மங்கள பொருட்கள் இதெல்லாம் வைத்து வணங்கலாம். அந்த புடவை முதலான மங்கள பொருட்களை யாரேனும் சுமங்கலிக்கு கொடுக்கலாம். இப்படி நம்ம செய்கிறதால இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் நம்ம வீட்டில் நடைபெறும். நம்ம இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிக்கொள்ளும். அமாவாசை நாளில் ஏழைகள், இல்லாதவங்க அல்லது இயலாதவங்க இவர்களுக்கு அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்யலாம். நாம் செய்த பாவங்கள், கர்ம வினை, தீவினைகள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் புண்ணியம் சேரும் அப்படிங்கிறது தான் மிக பெரும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க. குறிப்பிட்டு இந்த அமாவாசை நாளில் இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்தும் நம்ம முன்னோர்கள் நம்மை காப்பாற்றுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதற்காகத்தான் இந்த அமாவாசை நாளை நாம் தவற விடாமல் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னும், அதே போல் இந்த திதியில் பித்ருக்களுக்கு பிடித்த உணவு வகைகளை செய்து படையிலிட்டு பிறகு அதில் கொஞ்சம் எடுத்து காக்கையை சாப்பிட அழைத்து கொடுக்கலாம். கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணக்கூடிய வழக்கம் காகங்களுக்கு மட்டுமே இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் காகங்கள் வடிவில் நாம் கொடுக்கறத பெற்றுக்கொள்வாங்க என்பது காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான். கருட புராணத்தில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. பெருமாள் கருடனுக்கு போதிப்பது போல அமைந்திருக்கக்கூடிய புராணங்கிறது நமக்கு தெரியும். குறிப்பாக அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாம். அன்றைய தினத்தில் அம்மன் வழிபாடு செய்கிறது நல்லது. வசதிக்கு ஏற்றது போல ஏழை எளியவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அமாவாசையில் வரக்கூடிய தினத்தில் நம்மளுடைய உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுங்க. அதாவது ஜீரண மண்டலம், மூளை, நீர் சத்து ஆகியவற்றை பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாட்களை விரத நாட்களாக நம்ம முன்னோர்கள் மாற்றியிருக்காங்க. அதை சரி செய்யும் கரிகாய்கள், பாகற்காய், புடலங்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு, பூசணிக்காய், மிளகு, கறிவேப்பிலை இவையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் நியதிய காலகாலமாக இவையெல்லாம் கடைபிடிச்சிட்டு வரோம். பூண்டு, வெங்காயம் சமையலில் தவிர்க்கப்பட வேண்டும். அஜீரண கோளாறு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதால தான் இந்த மாதிரியான உணவுகளை, குறிப்பாக அசைவ உணவுகளை அமாவாசையில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதே போல் அமாவாசை திதி துவங்கும் முன்பு நம்ம வீட்டில் தரையை மொழுகி சுத்தம் செய்கிறது, உடுத்திய துணிமணிகளை துவைத்து உலர வைக்கிறது, பூஜை பாத்திரங்களை விலக்கி வைக்கிறது போன்ற பணிகளை செய்யணும். பொதுவாக அமாவாசை விரதம் பகலில் தான் நடத்தப்படுது. ஒரு திதி முதல் நாளில் தொடங்கினா மறுநாள் பகல் பொழுதிலும் இருக்கும். அமாவாசை விரதம் இருக்கிறவங்க பசுவுக்கு அகத்திக்கீரையை கொடுக்கலாம். ஊற வைத்த பச்சரிசி, வெல்லம் கலந்து கூட கொடுக்கலாம். வீட்டு பூஜை அறையில் தெய்வப்படங்களுக்கு பூ சாற்றி அலங்காரம் செய்து வழிபாடு செய்யலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை திதியில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மிக அற்புதமான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனல்